இந்த வாரத்தோட கடைசி நாள் இன்னைக்கு அதிரடியாக மார்க்கெட் ஏன் ஏறுதுன்னு சொல்லி எல்லாரும் குழம்பு போயிருக்கீங்களா? வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 17/4/2025 இன்னைக்கு இந்திய பங்கு சந்தைகள் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. அதுவும் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குங்க. என்ன பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையான்னு கேட்குறீங்க? மார்க்கெட் இவ்வளோ டவுன் இருந்திருந்தாலும் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டாக் நல்லாவே சர்ஜ் ஆகிட்டு இருந்தது நம்ம பார்த்தோம். அதுவும் இந்த ட்ரேட் வாரில் இந்தியா மேலே போட்டுக்கூடிய அந்த டேக்ஸை 90 நாள் மற்ற நாடுகள் மாதிரி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இல்லையா? இதுவும் மார்க்கெட் ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டாக்கோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் ஒன்று வெளி வந்துட்டுருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால நல்லாவே ஏறுது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கொட்டாக் மஹிந்திராலாம் ஆல் டைம் ஹை பக்கத்திலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத நாம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியிருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 2% மேலே பாசிட்டிவ் சைடில் இருக்குது. சென்செக்ஸ் 1500 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி இருக்கு. நிஃப்டி 400 புள்ளிகளுக்கு மேலே ஏறி இருக்கு. நிஃப்டி 50 23,800க்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கதும், சென்செக்ஸ் 78,000 மார்க்குக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னா ஏற்கனவே 86,000 வந்திருந்த சென்செக்ஸ் அரௌண்ட் 71,000 வரைக்கும் வந்துருந்துச்சு. அரௌண்ட் 26,277 வரைக்கும் போயிருந்த நிஃப்டி ஏப்ரல் 7ஆம் தேதி 21,743 மார்க்கையும் டச் பண்ணிருது. ஸோ அதிகமான நியூ இன்வெஸ்டர்ஸ்லாம் மார்க்கெட் டவுனை பார்த்து பேனிக்கில் பேஷன்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. பொதுவாக எப்போவுமே மார்க்கெட்டில் பேஷன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது சொல்லுவோம் இல்லையா? அதனுடைய ரிவார்டு தான் எப்போவுமே நீங்கள் பேஷன்ஸாக இருக்கும்போது குவாலிட்டியான ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா ரீபவுண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இன்னும் 90 நாள் கழித்து ட்ரேட் வாரோட அடுத்த கட்டம் இருந்தாலும் தற்சமயம் மார்க்கெட் நல்ல பாசிட்டிவ் சைடில் வந்திருக்குது. முக்கியமான விஷயம். இதுக்கு எஃப்ஐக்கள் திரும்பவும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்கிறது சொல்ல வேண்டியிருக்கு. நேற்று முன்தினம் 6,000 கோடி ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தவங்க நேற்றைக்கும் 3,000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்திய பங்கு சந்தைகளில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட அமெரிக்கா இந்தியா இடையே இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் வார் இந்தியாவுக்கு சில பாசிட்டிவ்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது வரி சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் ஒரு நம்பிக்கை மார்க்கெட்டில் இருக்குது. அதோட அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. இது முக்கியமான விஷயம். ஸ்டில் பிரெண்ட் க்ரூட் ஆயிலில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. 65-66 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதும் பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் விட அமெரிக்கா போட்ட டேக்ஸுக்கு பதிலடியாக சீனா டேக்ஸ் போடுறதும், சீனா போடுற டேக்ஸுக்கு அமெரிக்கா பதிலடி கொடுக்குறதும் நாளுக்கு நாள் தொடர்ந்துட்டு இருக்கிறது. இந்தியா உட்பட மற்ற நாடுகளுக்கு அது ஜாக்பாட் அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்தியாவுக்கும் டேக்ஸ் அதிகம் தான், கனடா மெக்சிகோவுக்கும் டேக்ஸ் அதிகம் தான். இருந்தாலும் மறுபரிசீலனையில் இருக்கிறது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரிப்பட்ட கேட்டகரிக்குள்ளால் நீங்கள் வந்துட்டீங்கனாலே நியூஸை விட ரொம்ப முக்கியம் குவாலிட்டி. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோ, மியூச்சுவல் ஃபண்டோ, மற்ற அசட்ஸோ குவாலிட்டியாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய நெட்வொர்க் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அமைமை தவிர இந்த நியூஸ் இல்லை. இந்த நியூஸஸால் வரக்கூடிய டவுன் எப்போவுமே ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கும். இதுதான் இதுக்கு முன்னால் உள்ள ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதை நீங்களும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு அப்ளை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எதுவாக இருந்தாலும் இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். See you tomorrow, another super topic.